இருக்கிறார், பல பொருட்களை கண்டுபிடித்திருக்கிறார். அவரை கேட்டாங்களாம், நீங்க கண்டுபிடிச்சதுல ரொம்ப விலை உயர்ந்தது, உங்களுக்கு கவர்ந்தது எதுன்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்ப அவர் சொன்னாரா, நான் கண்டுபிடிச்சதுல என் ஆண்டவரை கண்டுபிடிச்சதுதான் எனக்கு விலை உயர்ந்ததுன்னு சொன்னாராம். அல்லேலூயா. இந்த இயேசுவை கண்டுபிடித்தது அதுதான் என் வாழ்க்கையில விலை உயர்ந்ததுன்னு சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார். இயேசுவை கண்டுபிடிச்சதுனாலதான் இதெல்லாம் என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சது. அல்லேலூயா. அவர் ஆண்டவரை தெரிந்து கொண்டார், ஆண்டவரை அவர் வாழ்க்கையில பிடிச்சதுனாலதான் இதை எல்லாத்தையும் என்ன பண்ணாரு, அவர் பிடிச்சார். அல்லேலூயா. இதை எல்லாத்தையும் கண்டுபிடிக்க உதவியா இருந்தது. இன்னைக்கு கர்த்தரை கண்டுபிடிச்சிருக்கிற நீங்க, அல்லேலூயா, ஆண்டவர் தான் உங்களை பிடிச்சாரு. இருந்தாலும் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வந்த உங்களை ஆண்டவர் அற்புதங்களாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அற்புதங்களாய் வைத்திருக்கிறார், அதிசயங்களாய் வைத்திருக்கிறார். பக்கத்துல இருக்கிறவங்க கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க ஒரு அற்புதம். ஆமென். அல்லேலூயா. நீங்க ஒரு அற்புதம் பிரதர். ஆமா, வெளியில சொல்லுவோம், நானே அற்பம், என்ன போய் அற்புதம் சொல்றீங்க. இல்ல, அற்பமானதை ஆண்டவர் அற்புதங்களாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு சாதாரணமா இருக்கிற உங்களை ஆண்டவர் ஒரு நாள் அற்புதங்களாய் அதிசயங்களாய் மாற்ற போகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு வாழ்க்கைக்காக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், எப்படி வாழ போறோம்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்கிறோம், எப்படி வாழ்க்கையை நடத்த போறோம்னு பார்த்துட்டு இருக்கிறோம், எப்படி இந்த காரியத்துல ஜெயம் கிடைக்கும்னு பார்த்துட்டு இருக்கிறோம், எப்படி இந்த சூழ்நிலையை மேற்கொள்ள போறோம்னு சொல்லி நினைச்சு வந்துட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு அற்புதம். அல்லேலூயா. நீ ஒரு அதிசயம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் உன்னை அற்புதங்களாய் அதிசயங்களாய் பார்க்கிறார். அல்லேலூயா. வாழ்க்கையில மேல வந்த ஒவ்வொரு மனுஷரையும் அப்ப பார்த்து சொல்லுவாங்க, எப்படி இதெல்லாம் உங்களுக்கு நேர்ந்துச்சு, நீங்க உண்மையிலே ஒரு பெரிய ஜீனியஸ். அல்லேலூயா. நீங்க ஒரு அற்புதம் சொல்லுவாங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்றேன், நீங்க ஒரு அற்புதம். அல்லேலூயா. உங்களோடு கூட ஆண்டவர் இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்க சாதாரணமா இருக்கலாம், இன்னைக்கு அற்பமா இருக்கலாம். ஒரு நாள் உங்க நாள். அல்லேலூயா. ஒரு நாள் உங்க நாள். அல்லேலூயா. அன்னைக்கு நீங்க மட்டும்தான், அன்னைக்கு நீங்க மட்டும்தான் வெளியே தெரிவிங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிதான் உங்களை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒண்ணும் இல்லாதது போல இருக்கலாம், இன்றைக்கு ஒன்றும் என் வாழ்க்கையில நடக்கலன்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை அற்புதமாய் வைத்திருக்கிறேன், உன்னை அதிசயமாய் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அநேகர் ஆச்சரியப்படும்படியாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு நாள்ல ஒண்ணுத்துக்கும் யூஸ் இல்லாத இருந்த என்ன இன்னைக்கு உங்க முன்னாடி நிக்க வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க முன்னாடி நிக்க வச்சிருக்கிறார். இன்னும் மேன்மைப்படுத்த வல்லவர். அல்லேலூயா. இன்னும் என் வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய போகிற காரியங்கள் அநேக இருக்கு. அல்லேலூயா. அது ஒரு சின்ன காரியத்துல கூட நான் இன்னும் வரல. அல்லேலூயா. ஆரம்பத்துல தான் நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் அற்புதங்களை செய்ய அவர் வல்லவர். நன்றி ஆவியானவரே, நன்றின்னு சொல்லி உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன், உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளை. எல்லாம் சொல்லலாமா? நம்புங்கப்பா உந்தன் பிள்ளை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளை, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளியை குடமிடும் போல் என்னை குடமிட்டீர், வெள்ளியை குடமிடும் போல் என்னை குடமிட்டீர், அதனால் நான் சொட்டமானேனே,
பொன்னாக விளங்க செய்தீரே. அதனால் நான் சொந்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உங்கள் பிள்ளை சொல்றீங்களா? ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உங்கள் பிள்ளை, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. என் அலச்சல்களை எண்ணீர் தண்ணீரும் துருத்தீர், என் அலச்சல்களை எண்ணீர் தண்ணீரும் துருத்தீர், வைத்து நன்மை தருபவரே. நம்போடு நான் எல்லா நாளையும் அதை வைத்து நன்மை தருபவரே. நம்போடு நான் எல்லா நாளையும் உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. ஆண்டவரே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ளவரே, இந்த நாளிலும் அப்பா நீர் எங்களோடு பேசும், நீர் எங்களோடு பேசும் ஐயா. ஆண்டவரே, என்ன வேதனையில என்ன காரியத்துல பிள்ளைங்க வந்திருந்தாலும் கர்த்தர் சமூகத்துக்கு வந்திருக்கும் பொழுது ஒரு விடுதலைப்பா, ஒரு விடுதலை. ஆண்டவரே, என் பிள்ளைங்க வந்த வண்ணமாய் திரும்பி போகாதபடி உடைய வார்த்தையில் உள்ள வல்லமை ஒவ்வொருவரையும் ஆண்டவரை இன்றைக்கு விடுவிக்கும்படியாக, இன்றைக்கு தோற்றும்படியாக, நொறுக்கப்பட்ட இருதயத்தை என் கர்த்தர் ஆண்டவரை இப்பொழுதே பார்க்கும்படியாக, பிள்ளைகளோடு பேசும்படியாக உங்க கரத்துல எங்களை தாழ்த்துற பெருமையாக்கும். உங்க நாமத்தை மாத்திரம் உயர்த்துறோம். நாங்கள் சிறுகவும் நீர் பெறவும் வேண்டும் ஐயா. உங்க கரத்துல நீ ஒப்பு கொடுங்க, நீங்க வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 145வது சங்கீதம், அதன் 19வது வசனம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை அவர் என்ன பண்ண போறாரு? நினைக்க போறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. யாருக்கு? அவருக்கு பயந்தவர்களுக்கு. ஹல்லேலூயா. அவர்களுக்கு பயந்தவர்களுக்கு என்ன பண்றாரு? மறுபடியும் படிமாத. அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து விருப்பம். ஹல்லேலூயா. உங்க விருப்பம் இன்னைக்கு என்ன? ஹல்லேலூயா. உங்க விருப்பம் என்ன? நீங்க என்ன விரும்பி வந்திருக்கிறீங்க? என்னத்தை விரும்பி கேட்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அவருக்கு பயந்தவர்களுக்கு விருப்பத்தை. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு பயந்து வந்திருப்பீங்கன்னா உங்க விருப்பத்தை இன்றைக்கு ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? ஆமா, நினைவு கூற போகிறார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாம ஆண்டவர் உங்களை ரட்சிக்க போகிறார். அல்லேலூயா. என்ன காரியத்துல நீங்க துன்பத்தோடு வேதனையோடு இது என் வாழ்க்கையில இல்ல அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறீங்களோ அதுல ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? விருப்பத்தை நிறைவேற்ற போகிறார். அது மாத்திரம் இல்லாம எந்த இடத்துல நம்ம ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறோமோ, அல்லேலூயா, எந்த இடத்துல இந்த காரியத்துல இருந்து என்னால வெளியே வர முடியலன்னு சொல்றீங்களோ அதுல இன்னைக்கு ஒரு ரட்சிப்பை ஆண்டவர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அதுல ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. அதுல ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்க போகிறார். அல்லேலூயா. இதோ ஆண்டவர் கர்த்தர் உங்களுக்காய் தன்னை ஒப்புக்கொடுத்து
உங்களை மீட்கும்படியாக தன்னை ஒப்பு கொடுத்தபடியினால் இன்றைக்கு அந்த காரியத்தை உங்களுக்கு ஆண்டவர் கட்டாயம் செய்வார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். லூக்கா புத்தகம் 11வது அதிகாரம் 13வது வசனம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது பரமபிதா அதை அதிகமாக கொடுப்பது நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. நீங்க கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? தருவார். படிங்க 11, 13. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் நம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். அல்லேலூயா. நீங்க வேண்டிக் கொள்ளும் பொழுது அதை கட்டாயம் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு தேசத்துல ஒரு அநியாயக்காரன், அவன் அந்த தேசத்துல ஒரு முக்கியமான ஆளா இருக்கிறான். அவன் இடத்துல ஒரு தாயார் போய் நீதி கேட்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் நீதி கேட்க போறாங்க. அவர் அந்த தாயாரை மதிக்கவே இல்லை. ஆனா தொடர்ந்து அந்த தாயார் என்ன பண்றாங்க? அவரை போய் பார்த்து எனக்கு நீதி செய்யுங்கன்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, நான் பொல்லாதவனாய் இருக்கிறேன், என்னிடத்துல இந்த தாயார் தொடர்ந்து என்னை வேண்டிக் கொண்டதுனால நான் உங்களுக்கு நீதி செய்யறேன்னு சொல்லி அவர் செய்வார்னு சொன்னாக்கா, இந்த பரம தகப்பன், அல்லேலூயா, இந்த பரம தகப்பனை தேடி வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. இந்த பரம தகப்பனை அவர் சமூகத்துல வந்திருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் அவரை கேட்கும் பொழுது கட்டாயம் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, அல்லேலூயா, பரம தகப்பன் கேட்கிற உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்காது இருப்பாரோ? அல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களுக்கு உங்களிடத்துல வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? பலன் அடைவீங்க. அல்லேலூயா. தேசத்தில் எப்படி நடக்கணும்னு அவர் சொல்லிக் கொடுப்பார். யாரிடத்துல பேசணும்னு சொல்லிக் கொடுப்பார். அல்லேலூயா. என்ன வார்த்தையை பேசணும்னு சொல்லிக் கொடுப்பார். அல்லேலூயா. அந்த சமயோட புத்தியை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்கெல்லாம் அப்படிலாம் ஒண்ணுமே தெரியாது. எனக்கு அப்படி ஞானம்லாம் கிடையாது. அல்லேலூயா. எங்க என்ன பேசணும்னு தெரியாது. ஆனா அப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அல்லேலூயா. ஒரு முறை என்ன பார்த்து நானே ஆச்சரியப்பட்ட நாட்கள் உண்டு. ஸ்தோத்திரம். என் மனைவியும் நானும் என் சின்ன மாமனார் வீட்டுக்கு போயிருக்கிறோம். எங்க மச்சானுடைய திருமணத்துக்கு சின்ன மாமனார் வீட்டுல இருந்து எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாம் மேரேஜ் முடிஞ்சிட்டு எல்லாம் அங்க வீட்டுல இருக்கிறோம். அவர் ஏதோ கோச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போயிட்ட உடனே எங்க அக்காவை வர சொல்றாரு. என் அக்காவும் போயிடுச்சு பயந்துட்டு. அப்போ எங்க அக்கா பையனை அவர் உடனே கூப்பிட்டு வந்து விடணும்னு சொல்லி சண்டை போடுறாரு. உடனே கூப்பிட்டு வந்து விடணும், விடலைன்னா அவ்வளவுதான் அப்படி இப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறாரு. இவங்க யாராவது போனா ஏதாவது சொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு நானும் என் மனைவியும் கார்ல கொண்டு போய் அவன் வீட்டு வாசல்ல இறக்குறோம். இறக்குன செகண்ட் தான் காரை விட்டு இறங்கினா பெரிய கட்டை எடுத்து சாமாடி அவன் அடிக்கிறார். நான் மடக்கிறேன், அவர் விடவே இல்லை. என்ன பண்றதுன்னு தெரியல. ஆண்டவர் தான் ஞானத்தை கொடுத்தார். அல்லேலூயா. என் மனைவியை இழுத்து நல்லா வாட்டமா நிக்க வச்சு ஒண்ணு விட்ட காது ஒரு அடிதான் அடிச்ச அடுத்த செகண்ட் அவர் கட்டையை போட்டு ஓடி வந்து என்ன பிடிச்சிட்டாரு. எப்படி என் பொண்ணு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன், உன் பையனை நீ அடிக்கிறதுக்கு என் பையனை அடிக்கிறேன், என்ன கேட்காதன்னு சொன்னேன். இப்போ நான் என் பொண்டாட்டி அடிக்கிறேன், நீ கேட்காத ஓரம் போன்னு சொன்னேன். ஏன் சொல்றேன்னு சொன்னா, அந்த இடத்துல நமக்கு ஒரு ஞானமும் கிடையாது. ஆனா இதெல்லாம் யார் கொடுக்குற ஞானம்? கர்த்தர் கொடுக்கிறது. அந்த ஒரு அடியில அவர் என்ன பண்ணாரு? கட்டையை போட்டு ஓரம் போய் உக்காந்துட்டாரு. இல்லைன்னா எங்க எதுக்கு வேணும்னே என்ன பண்ணிருப்பாரு? அடிச்சிருப்பார். அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னு சொன்னாக்கா, ஆண்டவரை நம்பி இருக்கும் பொழுது அல்லேலூயா அவர் உனக்கு ஞானத்தை கொடுப்பார். என்ன பேசணுன்றதே கொடுப்பார். எங்க போகணுன்றதே சொல்லுவார். அல்லேலூயா. எப்படி நடக்கணும்ன்றதே சொல்லுவார். இந்த இடத்துல ஆண்டவரை ஒரு தாயார் கூட்டிட்டு வராங்க, கூப்பிடுறாங்க. அல்லேலூயா. மத்தேயு புத்தகம் 15வது அதிகாரம் 28வது வசனம். அல்லேலூயா. ஆண்டவரை கூப்பிடுகிறார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எந்த நிலைமையில வந்திருக்கிறீங்க? என்ன சொல்ல போறீங்க ஆண்டவரிடத்துல? என்ன காரியமா வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி சற்று சிந்தித்து பாருங்க. மத்தேயு 15:28. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்று சொல்லி அவளுடைய மகள் ஆரோக்கியம் அடைந்தாள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த தாயார் அற்புதங்களை பெறுவதற்கு எவ்வளவு போராடினார்கள் என்று சொல்லி வேதத்துல 15:22 வாசிமா. 15:22. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவனிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின்
தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் சொல்லி கூப்பிட்டால் அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லல. அப்போ அவருடைய சீசர்கள் வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே ஆண்டவர் வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர் அல்லவே என்று சொல்லி நிறைய காரியங்கள் இந்த இடத்துல ஆண்டவர் சீசர்களோடு கூட பேசுகிறார். ஆனாலும் அந்த தாயார் என்ன பண்ணல ஆண்டவர் விடல. அல்லேலூயா. அவர் ஒரு வார்த்தையும் சொல்லல. ஆனா இவங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, கூப்பிட்டுக்கிட்டே பின்னாடி வந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் கூட போறவங்க எல்லாம் சொல்றாங்க, ஆண்டவரே அந்த தாயார் எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கு நிறைய முறை ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்க, பல முறை ஆண்டவருடைய ஆலயத்துல வந்து இந்த காரியத்தை சொல்லி நீங்க ஜெபித்து இருக்கிறீங்க. அல்லேலூயா. இங்க நிறைய சம்பாஷணை நடக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அப்பங்களை நாய்க்குட்டிகளுக்கு போடல் ஆகாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இது உனக்காக இல்லமா, நாங்கள் காணாமல் போன இஸ்ரவேலுக்காக அனுப்பப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அந்த இடத்துல இஸ்ரவேலுக்கு மட்டும்தான் அற்புதம் சொல்லி சொல்றார். ஆனா இந்த தாயாரோ, ஆண்டவரே மேசையில் இருந்து விடுகிற துதிக்கையை நாய்க்குட்டி சாப்பிடுமே. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த தாயார் ஆண்டவரை தொடர்ந்து பிடித்ததனால, அல்லேலூயா, தொடர்ந்து பிடித்ததனால அவங்க மன விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார் என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். இன்னைக்கு உன் மன விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால், உன் இருதயத்துல நினைக்கிற காரியத்தை, உன் குடும்பத்துல இருக்கிற காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன பண்ணணும்? தொடர்ந்து ஆண்டவரை பிடிக்கணும், தொடர்ந்து ஜெபிக்கணும். கர்த்தருடைய காரியங்களை என்ன பண்ணணும்? உண்மையா இருக்கணும். ஆலயத்துக்கு வரணும், அவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கணும். அவருக்கு என்ன காரியத்தை அவர் எதிர்பார்க்கிறாரோ நம்மளிடத்துல அதற்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. நம்மளை விட்டு கொடுக்கணும். கர்த்தருக்கென்ற நேரத்தை செலவழிக்கணும். அல்லேலூயா. 24 மணி நேரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இதுல எவ்வளவு நேரம் ஆண்டவர் கொடுக்கிறோன்றதை நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு எவ்வளவு நேரம் உண்மையா இருக்கிறோம்னு சொல்லி பார்க்கணும். அல்லேலூயா. உங்க நேரத்துல எல்லாம் ஆண்டவருக்கு தசம பாகம் கொடுக்கணும். உங்க நேரத்துல தசம பாகம் கொடுக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிற காரியங்களிலே, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்களிடத்துல கர்த்தர் இந்த தேசத்துல வச்சிருக்கிறார். இந்த தேசத்துல வச்சதுக்காக நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அல்லேலூயா. எதுக்காக இங்க 2 வரைபடங்களை வைத்திருக்கிறோம்னு சொல்லி எங்களுக்கு என்ன தெரியும்? எதை மாட்டி வச்சுக்கிறீங்க? இதை எப்பயாவது பார்த்துருக்கீங்களா? வந்து யாராவது ஜெபம் பண்ணிருக்கீங்களா? ஸ்தோத்திரம். எல்லா மாவட்டத்துக்கும் ஜெபம் பண்ணும். அல்லேலூயா. எல்லா மாநிலத்துக்கும் ஜெபம் பண்ணும். அங்க எதுக்காக அந்த குறிப்புலாம் கொடுத்துருக்குறாங்கன்னா, உங்களை ஜெபிக்க வைக்கிறதுக்கு தான். ஏதோ பாஸ்டருக்கு வேலை இல்லை, சும்மானா ஒரு பேனர் போட்டு ஒட்டி வச்சிருக்கிறாரு. நான் ஒட்டல, ஆண்டவர் ஆவியானவர் தான் இதை என்ன பண்ணியிருக்காரு? டிசைன் பண்ணியிருக்கிறார். நமக்கு ஒன்றும் தெரியாது, நமக்கு ஒரு காரியமும் தெரியாது. இந்த இடத்தை விட்டுட்டு இறங்கி போனா பேசுறதுக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் இந்த இடத்துல ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறார். உங்கள் விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றனா நீ என்ன பண்ணணும்? தொடர்ந்து ஆண்டவரை பிடிக்கணும், தொடர்ந்து தேடணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வந்தாரு ஒருத்தர், ஜெபம் பண்ணோம், சுகமாயிட்டாரு. இப்ப எங்க பண்றாரு? உட்காந்துக்கிறாரு. காலையில போன் பண்ணா தோ வந்துடுறாரு, ஆனா வரல. அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னு சொன்னா, சுகத்துக்கு மாத்திரம் ஆண்டவரோட வர்றது இல்ல, தொடர்ந்து அவரை பயணம் பண்ணணும். அவரோட நீ சுகத்துக்கு வந்து போனா ஒண்ணும் கிடைக்காது, அற்புதம் கிடைக்காது. அடுத்து நீ என்ன செய்ய போறது ஆண்டவர் திட்டமே என்ன பண்ணிடும். ஒருத்தருக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த தேசத்துக்கு போ, அந்த தேசத்துல இவ்வளவு பேர் அழிந்து போக போறாங்க, அவங்களுக்கு போய் என்ன பண்ணு, சுவிசேஷத்தை சொல்லுன்னு சொல்றாரு. அந்த இடம் பொல்லாத இடம், நான் போக மாட்டேன்னு சொல்லி என்ன பண்றாரு? ஆண்டவரை விட்டு விலகி போறாரு. ஆனா போனாலும் ஆண்டவர் என்ன பண்ணல? விடல. அல்லேலூயா. ஒரு பெரிய புயல் காற்றை வர வைக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் கொந்தளிக்குது, கடல் கொந்தளிக்குது. கூட போனவங்க எல்லாம் ஆகாரம் அது இதுன்னு எல்லாத்தையும் தூக்கி போடுறாங்க. நம்ம ஆண்டவருடைய அழைப்பை கேட்காம போனோம்னா நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை வந்துடும்.
அல்லேலூயா. ஆண்டவர் அழைப்பை விட்டுட்டு ஆண்டவர் சத்தத்துக்கு செவி கொடுக்காம ஓடுவீங்கன்னு சொன்னா நீ யாரை நம்பி போறியோ, யாரெல்லாம் உன் கூட வராங்களோ அவங்களுக்கும் போராட்டம் தான். அல்லேலூயா. உன் வீட்டுல நீ மட்டும் அழைப்புல நிக்கிறேன்னு சொன்னாக்கா அழைப்பை விட்டுட்டு போனா உன் குடும்பம் முழுவதும் போராட்டம், ஒரு கொந்தளிப்பு உண்டாகும். அல்லேலூயா. ஆகாரத்துக்கு பஞ்சம் வந்துடும். அல்லேலூயா. உன் உடைக்கு பஞ்சம் வந்துடும், வாழ்றதே பஞ்சன்ற மாதிரி ஆயிடும். அல்லேலூயா. அப்போ அழைப்பை கேட்டீங்கன்னா ஆண்டவருடைய ஆசீர்வதிப்பார். அந்த சத்தத்துக்கு செவி கொடுப்பனா ஆண்டவர் என்ன திட்டத்துக்கு உன்னை வச்சிருக்கிறார், என்ன நோக்கம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த பெதஸ்டாவுக்குள்ள வந்துட்டோம் நீ சுகம் பெறாம இருக்கிறன்னு சொன்னா நீ யாரை நம்பி இருக்கிற? அல்லேலூயா. என்ன காரியத்தை நம்பி இருக்கிற? யோவானின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனம். அல்லேலூயா. நீ எங்க இருக்கிறன்னு சொன்னா பெதஸ்டாவுக்குள்ள வந்திருக்கிற. அல்லேலூயா. இங்க ஒருத்தர் 38 வருஷமா பெதஸ்டா குளத்தின் கரையில படுத்து கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. அந்த குளத்துல படுத்துட்டு இருக்கிறான், குளத்தோரமா படுத்துட்டு இருக்கிறான். ஆனா அவன் என்னவாகல? குணமாகல. இன்னைக்கு இந்த பெதஸ்தா திருச்சபைக்குள்ள வந்து இன்னும் நீ போராட்டத்துக்குள்ள இருக்கிறன்னு சொன்னா, இன்னும் பலவீனத்துக்குள்ள இருக்கிறன்னு சொன்னா, இன்னும் ஜெபிக்க தெரியாம இருக்கிறன்னு சொன்னா, இன்னும் வேதத்தை வாசிக்க தெரியாம இருக்கிறன்னு சொன்னா, ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்காம இருக்கிறன்னு சொன்னா, படிமா 5:6. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாக வியாதியஸ்தன் என்று சொல்லி அறிந்து அவனை நோக்கி ஆமென், சொஸ்தமாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாயா என்று ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கும் பொழுது அவன் சொல்றான், ஆண்டவரே தண்ணீரை கலக்கும் பொழுது என்னை கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்கிறது யார் என்று சொல்லி அறியாம பேசிட்டு இருக்கிறான். இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்னு சொன்னா எந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம்னு சொல்லி தெரியாம இருக்கிறதுனால அப்படியே இருக்கிறோம். 38 வருஷமா குளத்துக்கு அறையில படுத்து கிடக்கிறான், அங்கேயேதான் இருக்கிறான். அந்த இடம் எப்படி இருக்கும் பாருங்க. அல்லேலூயா. அந்த இடம் எப்படி இருந்திருக்கும்? அவன் குளிக்கல, குளிச்சது இல்ல. அல்லேலூயா. சரியான உடை கிடையாது, உடை மாத்தல. ஸ்தோத்திரம். இங்க நிறைய பேரு இந்த ஹாஸ்பிட்டல் பக்கம்லாம் போனாக்கா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அங்கேயும் அந்த பெதஸ்டா வண்டி அப்படிதான் இருந்திருக்கும். 38 வருஷமா ஒருத்தன் படுத்துட்டு இருக்கிறானா அவன் எப்படி இருந்திருப்பான்? அவன் எப்படி இருந்திருப்பான்? அந்த இடம் எப்படி இருக்கும்? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவர் அந்த இதெல்லாம் பார்க்கல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாங்க ஊழியத்துக்கு போவோம். ஊழியத்துக்கு போகும்போது அவங்களெல்லாம் பார்க்கும்போது ஸ்தோத்திரம் சாப்பிட்றதுக்கு என்ன வராது. அதுக்காகவே நான் கூட இருக்கிற ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவேன், ஐயா முடிச்சுட்டு போய் வெளியில் எங்கன்னா சாப்பிட்டுக்கலாம், அந்த அம்மாவோடலாம் வேணாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்களை பார்த்த உடனே ஏதாவது ஒன்று செஞ்சிருவாங்க. ஒரு காரக்குழம்பு செய்வாங்க, தட்டில் பார்த்தா இப்படி ஓரமாக ஊற்றுனா கீழே ஊற்றிடும், மொத்தம் சாப்பாடு மட்டும் தனியாக நிற்கும், குழம்பு தனியாக நிற்கும். அப்படி செய்வாங்க. ஆனால் அவங்க எப்படி செய்வாங்கன்னா ரொம்ப பாசமாக எங்களுக்காக செய்வாங்க. நாங்கள் எங்களை பார்த்துட்டாலே போதும், பாஸ்டர் வந்துட்டீங்களா, சரி நீங்க போய் நடத்திட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வர்றதுக்குள்ள என்ன முடியுமோ அதை செஞ்சு வச்சிருவாங்க. அவங்க அவ்வளவு ஒன்றும் இதுவாக இருக்க மாட்டாங்க. ஆனா என்னன்னா அவங்க பாசம், அவங்க ஊழியக்காரங்களுக்குன்னு ஒரு பாசமா எங்களுக்காக செய்வாங்க. சில டைம்ல கோழி வெஞ்சிட்டு இருந்தா கோழி பிடிச்சி அடிச்சிருவாங்க, அடிச்சு குழம்பு வச்சுட்டு சொல்லுவாங்க, ஐயா குழம்புலாம் வச்சுட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லி அள்ளி அள்ளி போடுவாங்க. ஆனா ரொம்ப விருப்பம் இருக்காது, ஆனா அதை சாப்பிட்றதுக்கு ஒரு பாசம் இருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சுத்தமா இருக்க மாட்டாங்க, ஆனா அவங்களுக்குள்ள என்ன பண்ணோம்? பாசம் இருக்கும். அல்லேலூயா. இப்படி இந்த இடத்துல 38 வருஷமா ஒருத்தன் படுத்துட்டு இருக்கிறான். அந்த இடம் எப்படி இருந்திருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த இடம் எப்படி இருந்திருக்கும்? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்தியாவுக்கு வந்த அன்னை தெரேசா அம்மா குஷ்டரோகி மத்தியில் என்ன பண்ணாங்க? ஊழியம் செஞ்சாங்க. அவங்க எல்லாரும் அந்த மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு அவங்கள கிட்ட போறதுக்கு மாஸ்க் எல்லாம் போட்டு அவங்களை கிளீன் பண்றதுக்கு க்ளவுஸ் எல்லாம் போட்டு அப்படிதான் வந்து என்ன பண்ணுவாங்களா, கிட்ட போவாங்களாம். ஆனா அந்த அம்மா மட்டும் எதையுமே பார்க்க மாட்டாங்களாம். ஒரு தாய் பிள்ளை அழுதா எப்படி போய் பக்கத்துல நின்று பார்ப்பாங்களோ, பக்கத்துல நின்று அவங்களுக்கு வேலை செய்வாங்களோ, அப்படி அவங்க இறங்கி என்ன பண்ணாங்களாம், எல்லாருக்கும் வேலை செஞ்சு குஷ்டரோகிகளை குணமாக்குனாங்க. அல்லேலூயா. அந்த சகிப்பு தன்மை அவங்களுக்குள்ள வந்துச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த சகிப்பு தன்மை நமக்கு வரணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்படிதான் இந்த இடத்துக்கு போனார். அவனை பார்க்கிறாரு, வெகு காலமா என்ன பண்றான்?
இருக்கிறான் ஆண்டவர் கண்டுபிடிக்கிறார். வெகு காலமா இருக்கிறான்னு சொல்லி ஆண்டவர் கண்டுபிடிக்கிறார். இன்னைக்கு நீ வெளியில பாக்குறதுக்கு சுத்தமா இருக்கிற, வெளியில பாக்குறதுக்கு குளிச்சு நல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணி சென்டெல்லாம் அடிச்சு பக்கமே வந்திருக்கிறோம். அல்லேலூயா. உள்ள எப்படி இருக்கு, உள்ள எப்படி இருக்கு? என்னை பாக்குறதுக்கு பாஸ்டர் ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்கிறாரு, ஆனா எனக்கு உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி ஆண்டவருக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். என் உள்ள எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. அப்போ நீங்க நல்லா இருக்கிறீங்க, ஆனா உங்களுக்குள்ள அல்லேலூயா உங்களுக்குள்ள பெருமை வரக்கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கசப்பு வரக்கூடாது. அல்லேலூயா. மற்றவங்களை பார்த்து ஏளனமா பார்க்க கூடாது. அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அறிந்திருக்கிறீங்கன்னு சொன்னா பரமபிதா அவரிடத்துல கேட்டுக்கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ அவரை கேளுங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வந்தா சகலவித சத்தியத்தில் உங்களை நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள முழுமையாய் அவர் ஆளுகை செய்வார்னு சொன்னா அவர் உங்களை நடத்த வேண்டிய விதத்துல நடத்துவார். அல்லேலூயா. கணவர் வெளியில போறாரா? போவாதப்பா, இப்ப போவாத. எங்க போறாருன்னு உனக்கு ஆவியானவர் சொல்லுவார். இந்த வேலைக்கு போறியா, இந்த முடிச்சுட்டு இந்த டைமுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா இருப்பீங்க. நீ பாட்டுன்னு அவரை கண்டுக்காத விட்டீங்கன்னா அவர் பாட்டுன்னு குடிச்சிட்டீங்கன்னா பார்த்துன்னு கிடப்பாரு. அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? போகும்போது ஞானமா இருக்கணும். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ எப்படி தன் கரத்தினாலே அதை இடித்து போடுகிறார். பேசுறதுக்கு ஞானம் வரணும். யாரிடத்துல பேசணும், எப்படி பேசணும். அல்லேலூயா. தேவையில்லாம யாரிடத்திலும் பேசக்கூடாது. தேவையில்லாம என்ன பண்ணக்கூடாது? அலம்ப கூடாது. அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? பரிசுத்த ஆவியில நிரம்பி நிக்கணும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள முழுமையாய் நிரம்பி இருப்பார்னு சொன்னா நீ எங்க போனாலும் அந்த இடத்துல உனக்கு மகிமை இருக்கும். அல்லேலூயா. தேவ பிரசன்னம் உன்னோடு கூட வரும். அல்லேலூயா. நீ அறகுணமா இருந்தீனா போற இடத்துல என்ன பண்ணுவ? நல்லா பேசுவ. ஆனா நீ போனதுக்கு அப்புறம் பிரச்சனை வரும். அல்லேலூயா. அப்போ நீ முழு குடமா இருக்கணும், நிரம்பி இருக்கணும். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை கேட்டு அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு அதற்குள்ள இருந்து போகணும். நீ கேட்கிறத ஆண்டவர் உன் இருதயத்தின் விருப்பத்தை ஆண்டவர் செயல்படுத்துவார். அதுல என்ன பண்ணுவார்? அற்புதம் செய்வார். அப்படி என்ன பண்ணணும்? அப்படி மாறணும். முழுமையா ஆண்டவரை கேட்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 14வது அதிகாரம் 1வது வசனம் 1 - 5 வரை. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 14:1. அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். படிமா. ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாது இருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். நீங்கள் எல்லோரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். ஆகிலும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனில் மேன்மை உள்ளவன். ஆமென். போதுமா? ஸ்தோத்திரம். இங்க முதல்ல அன்பை நாடுங்க. அன்பு யாரு? அன்பு இயேசுதான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அறிவை என்ன பண்ணிக்கணும்? தெரிந்து கொள்ளணும். அறிவை அறிந்து கொள்ளணும். ஞானத்தை அறிந்து கொள்ளணும். அன்பு யாருன்னு சொன்னா இயேசு. அந்த அன்பை நாடும் பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு உள்ள வரும். அன்பை விரும்பணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரையும் பார்த்தாலும் ஊழியத்துல நீங்க ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் சபைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் யாரை பார்த்தாலும் அம்மா அக்கா தங்கச்சி சோத்திரம் அப்படின்னு சொல்லணும். பார்த்தா மகிழ்ச்சியா பேசணும். பார்த்த உடனே சோத்திரம் சொல்லணும். அல்லேலூயா. அவங்கள பார்த்தா நம்ம இப்படி திரும்பி போகக்கூடாது. அல்லேலூயா. சபைக்கு வர நாம என்ன பண்ணணும்? யாரை பார்த்தாலும் சோத்திரம் சொல்லணும். முதல்ல சிரிக்கணும். மனுஷனுக்கு மட்டும்தான் சிரிக்கிறதுக்கு என்ன இருக்குது? அந்த காரியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். நம்மளாம் சிரிக்கிறதே கிடையாது. சிரிச்சே பல வருஷம் ஆச்சு வேதனையில. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மறந்து போயிட்டோம், சிரிக்கிறதுக்கு மறந்து போயிட்டோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு அன்பை நாடு.
அன்பை முதல்ல என்ன பண்ணுங்க, இயேசு கிறிஸ்து தான் அன்பு. அல்லேலூயா. இந்த வரங்கள் எல்லாம் உனக்குள்ள இருக்கணும். அந்நிய பாஷையை பேசணும், பரலோக வார்த்தையை பேசணும். நீ அந்த வார்த்தையை பேசும்போது பிசாசுக்கு ஒண்ணும் தெரியாது. அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும் போது ஆண்டவர் பெரிய காரியத்தை வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா. நீ ஆண்டவர் இடத்துல அந்நிய பாஷையில நிரம்பி நிப்பன்னு சொன்னா நீயும் அவரை மட்டும் தான் பேசுறீங்க. அல்லேலூயா. பிசாசு தலையை பிச்சுப்பான். நீ பேசும் பொழுது நீ சாதாரணமா பேசுறன்னு சொன்னா அந்த வார்த்தையை உடனே கேட்ச் பண்ணுவான். இதை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணிடுவான், அந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுவான். அல்லேலூயா. இல்ல உனக்கு ஆண்டவர் செய்ய போறேன்னு சொல்றதை என்ன பண்ணுவான், அடுத்து அந்த காரியத்துக்கு தடையை உண்டு பண்ணுவான். ஆனா நீ பரிசுத்த ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசுவேன்னு சொன்னாக்கா ஆண்டவருக்கும் உனக்கும் மாத்திரம் தான் ரகசியம். அல்லேலூயா. பிசாசு சுதி வருவான். என்ன பேசுறீங்கன்னு தெரியாது, என்ன பேசுறீங்க, என்ன ஆண்டவர் சொல்றாருன்னு சொல்லி தெரியாது. அப்ப நீ என்ன பண்ணணும், அன்பை நாடணும், பரிசுத்த ஆவியானுடைய வரத்தை பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்த ஆவியில நிரம்பணும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் ஆண்டவருடைய அவரோடு கூட இருக்கணும். இதை தேடணும். அல்லேலூயா. இதுதான் நாடணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 4வது வசனம். அல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. நீதி ஞானவானுடைய போதகம். அப்போ வார்த்தையை கேட்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். அவரோடு கூட இருக்கிற நேரத்துல ஆண்டவரோடு என்ன பேசுறாரு கேட்கணும். அந்த போதகத்தை, ஞானவானுடைய போதகத்தை கேட்கணும். உபாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 13வது வசனம். அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. ஆமென். தேவனுடைய நாமத்தை கொண்டு. அல்லேலூயா. எது சொன்னாலும் ஆண்டவர் நாமம், அது என்ன, இயேசு. இயேசு. அல்லேலூயா. அந்த நாமத்தை என்ன பண்ண, அறிக்கை இடணும் எல்லா இடத்துலயும். அல்லேலூயா. ஐயா பெட்மன்ஸ் ஐயா எப்ப பாரு ஜீசஸ் 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 சொல்லிட்டே இருப்பான். எந்த நேரமும் அவர் வார்த்தை ஆண்டவரை பத்தி தான் கூப்பிடுறதா இருக்கும். ஏதாவது பேசினா கூட நன்றி ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் அப்படின்வாரு. அவர் எப்பவுமே ஆண்டவரை இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு சொல்லிட்டே இருப்பாரு. ஞானவான் எப்படி இருப்பான்னு சொன்னா ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்வான், அவருடைய நாமத்துல நிற்பான். அல்லேலூயா. நீங்க எல்லாம் ஞானவானா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி உங்களை நடத்த விரும்புகிறார். அல்லேலூயா. எபினேசரே ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மன்னிடுவே உன் பாதத்திலே, மன்னிடுவே உன் பாதத்திலே, எபினேசரே ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை. எளியோரை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. கைத்தடி பலமா. எளியோரை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என்னை கண்டீரையா, என்னை தேடி என்னை கண்டீரையா. மறப்போனும் உமது அன்பை, நான் மறப்போனும் உமது அன்பை, மன்னிடுவே உன் பாதத்திலே, மன்னிடுவே உன் பாதத்திலே, எபினேசரே ஆராதனை என்
துணையாளரே ஆராதனை. நீர் என்னில் வைத்த உம் கிருபையினால், நீர் என்னில் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா, நிர்மூலமாகாமல் காத்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மன்னிடுவே உம் பாதத்திலே, மன்னிடுவே உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, உம் துணையாளரே ஆராதனை. இருளென்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழியொன்றும் அறியாமல் தவிக்கிறேன். இருளென்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழியொன்றும் அறியாமல் தவிக்கிறேன். மறந்தீர என்று நான் அழுதேனையா, மறந்தீர என்று நான் அழுதேனையா. மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மன்னிடுவே உம் பாதத்திலே, மன்னிடுவே உம் பாதத்திலே. நன்றி ஆவியானவரே, நன்றி செலுத்துறப்பா. இந்த நல்ல வேலைக்காக நன்றி. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. அல்லேலூயா. லூக்காவின் புத்தகம் 18வது அதிகாரம் அதில் 1வது வசனம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்க எப்படி இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க எப்படி மாறணும்னு சொன்னா அறிவை நாடணும், ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அல்லேலூயா, ஜெபிக்க ஆரம்பிக்கணும். லூக்கா 18:1. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். போதுமா? ஸ்தோத்திரம். நம்ம எப்படி இருக்கணும்? எதை குறித்தும் சோர்ந்து போகக்கூடாது, எதை குறித்தும் என்ன பண்ணிடக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. அல்லேலூயா. அவர்தான் சத்துவம். அல்லேலூயா. சத்துவம் இல்லாத உனக்கு சத்துவத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. நீங்க சோர்ந்து போகாம எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும். கர்த்தர் சமூகத்தை காத்துட்டு இருக்கணும். கர்த்தரோடு கூட இருக்கிற நேரத்தை அதிகப்படுத்தணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரை பிடிச்சு கொள்ளுவீங்கன்னு சொன்னாக்கா ஆண்டவர் ஒருபோதும் உங்களை இப்ப இருக்கிறத விட கீழே கொண்டு போகவே மாட்டார். அல்லேலூயா. இப்ப இருக்கிறத விட உங்களை ஆண்டவர் கீழே கொண்டு போகவே மாட்டார். அல்லேலூயா. மேன்மை வருமே தவிர நீங்க ஒருபோதும் கீழே போக மாட்டீங்க. அல்லேலூயா. ஆண்டவரை பிடித்து கொள்ளுவீங்கன்னு சொன்னா ஆண்டவர் அப்படிதான் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உதாரணத்தின் புத்தகம் 31வது அதிகாரம் 12வது வசனம். அல்லேலூயா. நீங்க எதை நாடணும்னு சொன்னா அறிவை நாடணும். ஆண்டவர் ஞானத்தை கேட்கணும். அல்லேலூயா. அவரோடு இருக்கிற நேரத்தை அதிகப்படுத்தணும். அல்லேலூயா. நாளுக்கு நாள் நீங்க என்ன பண்ணணும்? அறிவுல வளரணும். ஆண்டவரோடு இருக்கிற காரியத்துல வளரணும். அல்லேலூயா. வாசிமா 31:12. புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் உன் வாசல்களில் இருக்கும் அந்நியர்களும் கற்றுக்கொண்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு அதை அறியாத அவர்கள் பிள்ளைகளும் கேட்டு. போதுமா? நீங்க எப்படி இருக்கணும்னு சொன்னா இந்த வேதத்துல உள்ள வார்த்தைய கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு நீங்க ஒரு 10 நிமிஷம் ஒரு நாளைக்கு ஜெபம் பண்றீங்கன்னு சொன்னா அடுத்த நாள் ஒரு 11 நிமிஷம், 1 நிமிஷத்தை எக்ஸ்ட்ரா மாத்துங்க. அல்லேலூயா. நீங்க அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுவீங்கன்னு சொன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆக்குங்க. அல்லேலூயா. உங்க வேத வாசிப்பு ஒரு 15 நிமிஷம் இருக்குன்னு சொன்னா 20 நிமிஷமா மாத்துங்க. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் மேன்மையை கொடுக்கணும்னு சொன்னா நீ தேவனோடு இருக்கிற நேரத்தை அதிகப்படுத்தணும். அல்லேலூயா. இருக்க 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 என்ன பண்ணக்கூடாது? தேய்ந்து போகக்கூடாது. இருக்க இருக்க குறைந்து போகக்கூடாது.
முன்னாடிலாம் நான் எப்படி ஜெபம் பண்ணுவேன் தெரியுமா? இப்ப எப்படி ஜெபம் பண்றேன்? அல்லேலூயா. முன்னாடிலாம் நான் எப்படி ஆண்டவர் கூட இருப்பேன் தெரியுமா? இப்ப எங்க இருக்கிறேன்? அல்லேலூயா. ஆண்டவரோடு இருக்கிற நேரத்தை அதிகப்படுத்துங்க, கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு நேரத்தை கொடுங்க, அவரோடு இருக்கிற நேரத்தை அதிகப்படுத்துங்க, அவரோடு உறவை அதிகப்படுத்துங்க. தேவனோடு இருக்கிற உறவுல நீங்க அதிகமா வளருங்க. நாளுக்கு நாள் விருத்தி அடையணும். அல்லேலூயா. நீங்க இருக்க தேய்ந்து போகக்கூடாது. ஆண்டவர் நம்பி வந்திருக்கிறீங்க, அவர் சமூகத்துக்கு வந்திருக்கிற நீங்க ஆண்டவர் உங்க விருப்பத்தை, சங்கீதத்தின் புஸ்தகம் 115வது சங்கீதம் 115வது சங்கீதம் 3வது வசனம். அல்லேலூயா. நீங்க எப்படி இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை சொல்லி கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துக்கு வந்திருக்கிற நீங்க, இந்த பெதஸ்டா குளத்தை நம்பி வந்திருக்கிறீங்க, இந்த பெதஸ்டா திருச்சபைக்கு வந்திருக்கிறீங்க. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப மாற்றம் இருக்கா? உங்க வாழ்க்கையில ஏதாவது மாற்றம் வந்திருக்கா? அல்லேலூயா. இல்ல மாற்றம் வரலைன்னா வரணும்னு அவசியம் இல்லையே. மாற்றம் வரலைன்னா இந்த நேரத்துல இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கணும் அவசியம் இல்லையே. அதே போல இருக்கிறீங்கன்னு சொன்னா, ஒண்ணு இந்த ஆண்டவர் சரியில்லை, இல்ல நான் சரியில்லை. அல்லேலூயா. இல்ல கற்றுக் கொடுக்கிற போதகர் சரியில்லை. அல்லேலூயா. உங்களை வழி நடத்துற மேய்ப்பன் சரியில்லை. அல்லேலூயா. ஏதோ ஒரு காரியம். அல்லேலூயா. அது என்ன நீங்க தான் என்ன பண்ணணும்? பார்க்கணும். அல்லேலூயா. வாசிமா. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். ஆமென். அவருக்கு சித்தமான யாவையும் என்ன பண்ணுவாரு? ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. அவருக்கு சித்தம் என்ன? அவருக்கு சித்தம் என்ன? ஆமா, எல்லாரையும் கொண்டு போய் பரலோகத்துல சேர்க்கறதுதான் தேவ சித்தம். அல்லேலூயா. அவரோடு கூட நம்மள இருக்க வைக்கிறது தான் தேவ சித்தம். அல்லேலூயா. தேவ சித்தம் என்னன்னு சொன்னா, நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவேன், நான் திரும்ப வந்து என்ன பண்ணுவேன்? உங்களை கூட்டிட்டு போவேன்னு சொல்லி ஆண்டவர் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறார். நமக்காக ஒரு நிலையான வீட்டை ஆண்டவர் கட்டிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வீட்டுக்கு போறதுக்கு தான் இங்க உங்களை என்ன பண்றாரு? ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. இங்க மேய்ப்பர்களை வைத்து ஆண்டவர் எப்படி நடக்கணும், என்ன பண்ணணும்னு சொல்லி பரிசுத்தமா வாழ்றதுக்காக ஆண்டவர் நம்மளை ட்ரெயின் பண்றார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளை எப்படி வாழணும்னு சொல்லி ஆண்டவர் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். இது ஒரு பட்டறை. அல்லேலூயா. இது கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடம். அல்லேலூயா. இந்த இடத்துல தேவ சித்தத்தை எப்படி செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு அதை கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு சித்தமானதை செய்யணும். ஆண்டவருக்கு என்ன சித்தம்? ஜெபிக்கிறது ஆண்டவருக்கு சித்தம், பிறருக்காக திறப்புல நிற்கிறது ஆண்டவர் சித்தம். அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கிறது ஆண்டவர் சித்தம். அல்லேலூயா. அவர் சொல்லுகிற 10 கட்டளை, இதை பார்த்திருக்கிறீங்களா? இந்த போட்டோவை ஏதோ இருக்கு. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் கொடுத்த 10 கட்டளை. இதை நம்ம என்ன பண்ணணும்? கடைபிடிக்கணும். இந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணணும்? இந்த 10 கட்டளையை நமக்குள்ள கொண்டு வரணும். நம்ம ஒவ்வொரு நாளும் அதை சொல்லி ஜெபிக்கணும். அல்லேலூயா. அந்த காரியங்களை செய்யறோமா நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. அப்போ இந்த காரியங்களை செய்யும் போது, அல்லேலூயா, நீதிமொழிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 20வது வசனம். அல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தத்தை செய்யணும், அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, துன்மார்க்கருடைய மனம் அற்ப விலையும் பெறும். ஆமென். அல்லேலூயா. நீதிமானுடைய நாவு. உன் நாவு என்ன? நீ என்னத்தை பேசுற? நாவை பத்தி பேசுனா நிறைய பேசிட்டே போலாம். அல்லேலூயா. நாவு இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாவு உன் சரீரத்துக்கு அதுதான் என்ன உண்டு? அதுதான் எங்க போகுது? சுக்கான். உனக்கு அதான் சுக்கான். அல்லேலூயா. கப்பலை எப்படி ஒரு சுக்கான் திருப்புகிறதோ அது போல உன் நாவு நீ எங்க போறன்னு சொல்லி திருப்புறது உன் நாவு. அல்லேலூயா. உன் வழியை உன் வழி திருப்புறது நாவு தான். உன் வாயில இருந்து என்ன பண்ண? என்ன வரக்கூடாது? ஒரே இடத்துல இருந்து ஜீவ தண்ணீரும் வேற தண்ணீரும் வரக்கூடாது. ஒரே இடத்துல நல்ல தண்ணீரும் கெட்ட தண்ணீரும் வராது. அப்போ என்ன பண்ணக்கூடாது? சபித்தலும் துதித்தலும் ஒரே வாயிலிருந்து வரக்கூடாது. அப்போ நாவை எப்படி வச்சுக்கணும்? நீதிமானுடைய நாவா மாத்தணும். அல்லேலூயா. நீ எல்லா இடத்துல சமாதானமா பேசணும். நீ பேசும்போது அவங்களுக்கு சமாதானம் உண்டாகணும். நீ பேசும்போது அவங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கணும். அல்லேலூயா. அவங்களுக்கு ஆறுதல் அடையக்கூடிய வார்த்தைகளை பேசணும். அல்லேலூயா. அவங்க தவறாகவே இருந்தாலும் என்ன பண்ணணும்? இனி செய்யாதீங்க சிஸ்டர். அல்லேலூயா. இனி இந்த காரியத்தை செய்யாதீங்க. ஆண்டவர் உங்களுக்காக தான் ரத்தம் சிந்தி இருக்கிறார். அவர் உங்களை மீட்பார், உங்களை பாதுகாப்பார். அவர் உங்களோடு இருக்கிறார். அவர் நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. இப்படி சொல்லணும். அவங்கள பத்தி என்ன பண்ணக்கூடாது? மத்தவங்க கையில போய் அவங்க சரியில்லைன்னு சொல்லி மத்தவங்க கையில சொல்லி என்ன பண்ணாத?
தூற்றாத. அல்லேலூயா. அவங்களுக்காக ஜெபம் பண்ணு, அவங்கள பார்க்கும்போது ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. அவங்களுக்காக வேண்டுதல் செய். ஆண்டவரே அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லி, அறியாம செய்யறாங்கன்னு சொல்லி என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் அப்படிதான் ஜெபம் பண்ணார். அல்லேலூயா. ஆண்டவர் அவர் அடிச்சு தூக்கி தொங்க விட்டுட்டாங்க. அல்லேலூயா. சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறாரு. அப்ப சொல்றாரு, பிதாவே இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. அவரை நாம காண்பிக்கணும்னா நீ யாரு? நீதிமான். அல்லேலூயா. நீ யாரு? பரிசுத்தவான். அல்லேலூயா. ஆண்டவருக்காக நிற்கணும். உன் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை மற்றவர்களை தேற்றணும். அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க அவங்க வாயை திறந்தாலே போதும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி இருக்க கூடாது. அல்லேலூயா. நீதிமொழிகளின் புத்தகம் 13வது அதிகாரம் அதில் 13வது வசனம். அல்லேலூயா. திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான். என்ன பண்ணுவாங்களா? இது வரவே கூடாது. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, நான் சொல்ல, வசனம் சொல்லுது. திருவசனத்தை அவமதிக்கிறவன், நீ வேதத்தை அவமதிப்ப, நான் வார்த்தையை அவமதிப்பேன்னு சொன்னா சொல்றார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்றார். அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது? வேதத்தை அவமதிக்க கூடாது. இந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப ஜாக்கிரதையா உள்வாங்கணும். அல்லேலூயா. வார்த்தை வரும் பொழுது அசட்டை பண்ணக்கூடாது. அல்லேலூயா. ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், பிதாவை கூட அசட்டை பண்ணிடலாம். பிதாவை கூட என்ன பண்ணிடலாம்? ஏளனமா இது பண்ணி பேசிடுவாங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை கூட என்ன பண்ணிட்டாங்க? அசட்டை பண்ணிட்டாங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் அசட்டை பண்ணினா இம்மையில மாத்திரம், இப்ப மாத்திரம் இல்ல. அல்லேலூயா. மறுமையிலும் கணக்கு இருக்கு. அல்லேலூயா. அப்ப இந்த வேத வாக்கியத்தை அசட்டை பண்ணுவேன்னு சொன்னா வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அப்படி ஆயிடுவோமா? அப்படி ஆயிடுவோமா? இந்த வார்த்தை நீ அசட்டை பண்ணுவேன்னு சொன்னா நீ என்ன பண்ண மாட்ட? ஒன்னுத்துக்கும் உதவ மாட்டேன். அல்லேலூயா. 14வது நீதிமொழிகள் 14, 26, 27. அல்லேலூயா. அப்புறம் கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். ஜீவ ஊற்று. ஆமென். நீ கர்த்தருக்கு பயப்படுவனா ஜீவ ஊற்றுங்க. அல்லேலூயா. ஜீவ நதி அங்கிருந்து புறப்படும். கர்த்தருக்கு பயந்து நடப்பீங்கன்னு சொன்னா ஆண்டவர் உங்களுக்கு மரணத்துக்கு உங்களை தப்புவிப்பார். அல்லேலூயா. பாதாளத்துக்கு போகிற காரியத்திலிருந்து ஆண்டவர் உங்களை தப்புவிப்பார். அல்லேலூயா. தேவையில்லாத காரியங்கள் உங்களுக்கு வராது. அல்லேலூயா. கண்ணிக்கு தப்புவீங்க. நீங்க கர்த்தருக்கு பயப்படுவீங்கன்னா கண்ணிக்கு தப்புவீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானவான்னு சொல்றார். நீதிமானுடைய நாவு அது என்னவா? ரட்சிப்பின் சத்தம். அல்லேலூயா. நீதிமானுடைய நாவுல இருந்து சந்தோஷம் பிறக்கும். அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு என்ன பண்ணணும்? பயப்படணும். தேவ வார்த்தைக்கு நடுங்கணும். அந்த வார்த்தை வரும் பொழுது யாருக்கு பேசுறாரு சொல்லி அந்த வார்த்தையை பிடித்து கொள்ளணும். அந்த வார்த்தையை கனப்படுத்தணும். இன்னைக்கு ஆலயத்துல பிரேயர் இருக்குது. இன்னைக்கு ஆலயத்துல ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆராதனை நடக்குது. ஆண்டவரே இன்னைக்கு நான் போதும்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல வந்துருவாருன்னு சொல்லி பயப்பட்டு வரணும். அல்லேலூயா. இந்த ஜெபங்களை விடக்கூடாது. யாராவது வீட்டு ஜெபம் சொல்றாங்கன்னா அந்த ஜெபத்துக்கு நீ சும்மா இருப்பேன்னு சொன்னா அந்த இடத்துக்கு ஓடி வந்துடணும். அல்லேலூயா. ஆண்டவரோடு இருக்கிற நேரத்தை அதிகமா கொடுக்கணும். நீ சும்மா இருப்ப, இன்னைக்கு நான் ஃப்ரீயா இருக்கிறேன்னு சொன்னா போன் பண்ணி எங்க கிட்ட கேட்கணும், இன்னைக்கு நாங்க வீட்டுல இருக்கிறோம், என்ன பண்ணட்டும்? அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படணும், கர்த்தருக்கு பயப்படணும். அல்லேலூயா. தேவையில்லை நீ சும்மா இருக்கிறேன்னு சொன்னா தேவையில்லாத காரியங்களை யார்கிட்டயும் பேசக்கூடாது. தேவையில்லாம உட்கார்ந்து கதை பேசக்கூடாது. ஜெபிக்கணும். அல்லேலூயா. யாராவது பக்கத்துல இருப்பாங்கன்னா வாங்க சிஸ்டர் உட்கார்ந்து ஜெபம் பண்ணலாம்னு சொல்லி பைபிளை பத்தி பேசி ஜெபம் பண்ணணும். ஊர்கதை பேசக்கூடாது. அல்லேலூயா. உட்கார்ந்து அவங்க கதை இவங்க கதைலாம் பேசக்கூடாது. வெளியில இருக்கிறவங்க 2 பேர் உட்கார்ந்தாங்கன்னா முதல்ல யார் கதையை பேசுவாங்கன்னா பக்கத்து வீட்டுல யார் கதையை எடுப்பாங்க. அப்படியே போயினே இருக்கும். அப்படியே போவோம். இவங்க கதை அவங்க கதை சொல்லி கடைசியில இவங்க 2 பேரும் பேசிப்பாங்க. நீ ஒழுங்குமா? நீ ஒழுங்கா? ஒரு ஐயா சொன்னாரு, முதல்ல எங்க அமாவாசை பிரேயர் கூப்பிட்டுருந்தேன். அவரு என்ன பண்ணாரா, அவங்க விசுவாசிங்க இவர் எங்கேயோ போயிட்டு வரும்போது அவங்க விசுவாசி ஒருத்தர்கிட்ட சண்டை போட்டுக்குதான். பயங்கரமா பேசுதான் அந்நிய பாஷையில. பேசும்போது இவர் வரத தூரத்துல பார்த்துட்டு இருக்குது. பார்த்த உடனே இந்த அம்மா டக்குன்னு புடவையெல்லாம் சரி பண்ணி விட்டுங்க, உங்க அம்மாவுக்கு சோத்துறோம், உங்க அப்பாவுக்கு சோத்துறோம், உனக்கு தான் நீ சோத்துறோம், எல்லாத்துக்கும் திட்டுறது எல்லாத்துக்கும் சோத்திர போடுதான். அப்படி இருக்கிறோமா? வெளி வேஷம் போடுறோம். அல்லேலூயா. பாஸ்டர் பார்த்துருவாரு, சபையில இருக்கிறவங்க பார்த்துருவாங்க, ஆனா ஆண்டவர் பார்த்துருக்கிறாரு, அது நமக்கு தெரியலையே.
அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உன் பக்கத்துல நின்று பேசிட்டு இருக்காரு, உன் பக்கத்துல நின்று பார்த்துட்டு இருக்கிறாரு, அது உனக்கு தெரியலையே. வெள்ளிக்கிழமை கேட்டோம், சிம்சோன் எத்தனை முறை? 4 முறை அவங்க ஏமாத்துறாங்க, 4 முறை அந்த காரியத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா சிம்சோன் உண்மையை சொன்ன உடனே பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டுட்டு போயிட்டாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? பரிசுத்த ஆவியானவர் போனது நமக்கு தெரியல. ஷகலதா ரபா, இயேசுவின் நாமத்துல போ பிசாசு என்றோம். டேய், அவர் உன்னை விட்டு போயிட்டாரு, மூடுறானோ, வாய் மூடுறா முதல்ல அப்படின்னு. அல்லேலூயா. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உன்னை விட்டுட்டு போனதே தெரியாம பேசிக்கிட்டு இருக்கிற ஊர்கதை பேசுறது, ஊர்கதை பேசுறது. போனா எங்கன்னா போனாக்கா ஜெபம் பண்றதுக்கு போனா ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு உடனே என்ன பண்ணுவீங்க? ஏதாவது ஒரு கதையை எடுத்துக்கிறது. சிஸ்டர், அந்த கதை தெரியுமா? உங்க கதை முதல்ல உங்களுக்கு தெரியுமா? அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்க்கிறாரு, நீ யாருன்னு சொல்லி முதல்ல என்ன பண்ணணும்? இங்க கானானிய ஸ்திரீ கர்த்தரிடத்துல போறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அவங்க கேட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கிறாங்க, ஆண்டவர் செய்யல. ஆனாலும் சொல்றாரு, உன்னை போல ஒரு விசுவாசி இல்ல. அல்லேலூயா. உன் விசுவாசம் பெரியதுன்னு சொன்னாரு. இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்லுவாரா? இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்லுவாரா? அல்லேலூயா. மத்தேயு புத்தகம் 14வது அதிகாரம் 3வது வசனம். அல்லேலூயா. நீ எப்படி இருக்கணும்? ஸ்தோத்திரம். ஆதியாகம புத்தகத்துல ஆண்டவர் சொல்றாரு, அப்படியே வச்சுக்கமா. ஆதியாகமத்துல ஆண்டவர் சொல்றாரு, இங்க ஏதேன் தோட்டத்துல உருவாக்கி வைத்திருக்கிறார், இதை ஆண்டு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி 2 வேலையை கொடுக்கிறார், பண்படுத்தவும் பாதுகாக்கவும். அல்லேலூயா. 2 காரியங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அதை பண்படுத்து, அதை பாதுகாத்துக் கொள்ளுன்னு சொல்லி. ஆனா பிசாசு உள்ள வந்து பேசுறான். பேசுனதுக்கு அப்புறம் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துல குளிர்ச்சியான வேளையில தேவன் ஆதாமோடு பேசுவார். ஆனா ஆண்டவர் வரும்போது ஆதாம் போய் ஒளிஞ்சு கொண்டார். ஆண்டவர் கேட்கிறாரு, ஆதாமே நீ எங்க இருக்கிற? எங்க இருக்கிற? அல்லேலூயா. இன்னைக்கு நம்மள பார்த்தா அப்படிதான் கேட்கிறாரு. அல்லேலூயா. நான் எங்க இருக்கு சொன்ன, நீ எங்க இருக்கிற? அல்லேலூயா. நீ எந்த இடத்துல நிக்க வேண்டியவன், நீ எந்த இடத்துல இருக்கிற? நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? நீ என்ன செய்யணும்? நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? அவன் பாதுகாக்க மறந்துட்டான். அல்லேலூயா. தன் மனைவியோடு வேற யாருமே இல்ல, வேற யாருமே இல்ல, இருக்கிறது மனைவி இவரு மட்டும்தான். இவர் யாரோட இருந்திருக்கணும்? ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றிப்பா. அல்லேலூயா. யாரோட இருந்திருக்கணும்? ஏன்னா 2 பேர் தாங்க இருக்கிறாங்க. யார் கூட இருந்திருக்கணும்? மனைவி கூட இருந்திருந்தா எப்படி பிசாசு அவங்க கிட்ட பேசியிருப்பான்? இவர் காக்க மறந்துட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட இருக்கிறாரு. ஆனா நீ என்ன பேசிட்டு இருக்கிற? நீ யார் கூட பேசிட்டு இருக்கிற? பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறாரு, நீ என்ன காரியத்தை பண்ணிட்டு இருக்கிற? அவர் இருக்கிறத என்ன பண்ணிடுறீங்க? மறந்து போறோம். அவர் இருக்கிறத மறந்து போறோம். அவர் நம்ம கிட்ட பேசுறதுக்கு நேரம் கொடுக்கிறது இல்லை. இன்னைக்கு ஜெபம்லாம் எப்படி இருக்குது? ஒன் மேன் ஆர்மி. அல்லேலூயா. நான் பேசுறேன், நீங்க கேளுங்க, எனக்கு டைம் இல்ல, நான் பேசிட்டு கிளம்புறேன்னு சொல்லி ஆண்டவருக்கு என்ன பண்றோம்? ஆர்டர் போடுறோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு என்ன பண்றோம்? ஏசப்பா எல்லாத்தையும் சொல்லிட்டு முன்னிச்சு வரேன், எப்பா நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்கவில்லை, அதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு டைம் இல்லை. அல்லேலூயா. இதை இப்படி செஞ்சிருங்க. ஆண்டவருக்கு ஆர்டர் போடுறோம். ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்றோம்? ஆலோசனை கொடுக்குறோம். ஆண்டவர் இதை இப்படி பண்ணா நல்லா இருக்குமே, இதை இப்படி பண்ணுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு இந்த இடத்த காட்டும் போது, இந்த இடத்துல ஊழியன்னு சொல்லும்போது ஆண்டவர்கிட்ட சொன்னேன்ப்பா, இங்க எவனை என்ன மதிக்க மாட்டான், எல்லாம் என்ன புரியாத பையன்னு சொல்லுவான். இங்க போய் ஊழியத்தை ஆரம்பிக்க சொல்றீங்களே, நீங்க என்ன பண்ணுங்க, ஏதாவது ஒரு கிராமத்தை காட்டுங்க, நாங்க போறேன். அப்போ ஆண்டவர் சொன்னாரு, எந்த இடத்துல விழுந்துருந்த? இங்கதான் விழுந்திருந்தேன். அப்ப அங்கதானா அவளை தூக்கி நிறுத்தணும். நீ எந்த இடத்துல அவமானப்பட்ட, எந்த இடத்துல நிந்தை அனுபவிச்ச, அல்லேலூயா, எந்த இடத்துல நீ அசிங்கப்பட்டியோ அந்த இடத்துலதான் என்ன பண்ண, உன் தலையை உயர்த்தணும். அல்லேலூயா. இன்னைக்கு நாம என்ன பண்றோம்? இல்ல ஆண்டவரே, ஆலோசனை கொடுக்கிறோம், ஆலோசனை கொடுக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஆலோசனை கொடுக்கிறோம். ஆண்டவருக்கு இப்படி செஞ்சா நல்லா இருக்கும், ஆண்டவரே இது இப்படி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு அவருக்கு நம்ம ஆலோசனை கொடுக்கிறோம். சற்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. கர்த்தருக்கு ஆலோசனை கொடுக்காதீங்க. அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாருன்றத கேளுங்க. அல்லேலூயா. முதல்ல போய் நீ ஜெபிக்கிறதை விட்டு அவர் சமூகத்துல உட்காரு. அல்லேலூயா. முதல்ல போய் என்ன பண்ணாத, அலப்பாத, அதை இதெல்லாம் ஆண்டவரோட பேசாத. ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து, ஆண்டவரை நீங்க பேசுங்கன்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்துட்டு, இல்லைன்னா ஜெபிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்துட்டு, நம்ம ஜெபிச்சதுக்கு அப்புறம் உட்கார மாட்டோம். சொல்லிட்டோம்னா உடனே என்ன பண்ணிடுவான்? அப்பதான் குழம்பு அடுப்புல வச்சுட்டாங்க, லைட்டை ஆஃப் பண்ண மறந்துட்டேன், ஃபேனை போட்டு வந்து உட்காருனேன், அப்புறம் போட்டு படுத்துப்பீங்க. அல்லேலூயா. காலைல பேசிக்கலாம்,
குட் நைட் சொல்லிட்டு தூங்குறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நேரத்தை கொடுங்க. அல்லேலூயா. வாசிமா 14:3. சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளின் நிமித்தம் யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். ஏனெனில் நீர் அவளை வைத்துக் கொள்வது நியாயமல்லவே என்று யோவான் அவனுக்கு சொல்லி இருந்தான். ஏரோது அவனை கொலை செய்ய மனதாயிருந்தும் ஜனங்கள் அவனை தீர்க்கதரிசி என்று எண்ணினபடியால் அவர்களுக்கு பயந்திருந்தான். ஆமென். அல்லேலூயா. அங்க ஏரோது யோவான் ஸ்நானகனை எதுக்காக அரெஸ்ட் பண்றான்னு, எதுக்காக பிடிச்சு வச்சிருக்கிறான்னு சொன்னா, இவன் பண்ண தப்ப என்ன பண்ணிட்டாரு, சுட்டி காட்டிட்டாரு. இன்னைக்கு நம்ம ஒருத்தரை பத்தி குத்தம் சொன்ன, தப்பு சொன்னோம்னா உடனே என்ன ஆயிடும்? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மனம் எப்படி இருக்கணும்? காண்பிக்கிறவங்களா இருக்கணும். தப்புனா தப்புன்னு சொல்லணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனா சொல்லிட்டு அவங்க கூட என்ன பண்ணணும்? உறவாடணும். உண்மையான அன்பை நம்ம என்ன பண்ணணும்? செலுத்தணும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றார், அன்பை நாடுங்கள். அல்லேலூயா, அன்பை நாடுங்கள். மார்க் 4:40. அல்லேலூயா. அவர் என்ன பண்ணாரு? அன்பா இருந்தாருங்க. அடிச்சவங்க மேல கூட அன்பு செலுத்தினார். அல்லேலூயா. அவங்களை அடிச்சவங்க மேல கூட அன்பு செலுத்தினார். அடிச்சவங்க மேல கூட என்ன பண்ணாரு? அவரை காயப்படுத்தினாங்க, காரி உமிழ்ந்தாங்க. அல்லேலூயா. அவங்க மேல கூட அன்பு செலுத்தினாரு. நீ அன்பை நாடணும். அல்லேலூயா. மார்க் 4:40. ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். ஆமென். சீஷர்கள் ஆண்டவர் கூட தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் கூட தான் இருக்கிறாங்க. அவர் கூட தான் இருக்கிறாங்க. ஆனா என்ன பண்றாங்க? ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உனக்கு கவலை இல்லையான்னு ஆண்டவர் கேட்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா உன் கூட ஆண்டவர் இருக்கிறார். உன் கூட ஆண்டவர் இருக்கிறார். உன்னோட ஆண்டவர் வருகிறார். நீ எங்க போனாலும் ஆண்டவர் உன் கூட தான் இருக்கிறாரு. ஆனா நீ என்ன பண்ற? தனிமையை உணர்ற. ஏன்னு சொன்னா அங்க பேசுறது இல்லை, ஆவியானவர் கூட பேசுறது இல்லை. ஆவியானவர் உன்னோடு இருக்கிறார் என்ற அனுபவம் உனக்கு இல்லை. அல்லேலூயா. நீ தனிமையில நடக்கும்போது தான் கர்த்தர் உன்னோடு இருப்பாரு. யாரும் இல்லைன்னு சொன்னா நீ என்ன பண்ணணும்னா சந்தோஷப்படணும். ஆண்டவர் கூட பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான்லாம் வண்டியில கொஞ்சம் தூரம் போக ஆரம்பிச்சுன்னா கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் என் கண்ட்ரோல்ல இருப்பேன். அதுக்கப்புறம் அவர் கண்ட்ரோல் கொடுத்துருவேன். அல்லேலூயா. திடீர்னு அழுவேன், திடீர்னு சிரிப்பேன். நம்மளை கிராஸ் பண்ணி போறவன் ஏதோ பைத்தியம் போயிருக்குன்னு நினைப்பான். திடீர்னு கத்தி பாடின்னு போவேன். திடீர்னு பார்த்தா என்ன அறியாம அழுதுட்டு போவேன். ஏன்னு சொன்னா கொஞ்ச நேரம் வரைக்கும் தான் என் கண்ட்ரோல்ல நான் இருப்பேன். அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்ய ஆரம்பிப்பேன். அல்லேலூயா. நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். நீ தனிமையா இல்ல. அல்லேலூயா. எசேக்கியேலின் புஸ்தகம் 36வது வசனம் 37வது வசனம். அல்லேலூயா. 36வது அதிகாரம் 37வது வசனம். எசேக்கியேல். என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படிக்கு அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகுகிறது போல் அவர்களின் மனிதரை பெருக பண்ணுவேன். ஆமென். நீங்க என்ன பண்ணணும்? விண்ணப்பம் பண்ணணும். ஆண்டவர் சமூகத்துல நிக்கணும். ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுக்கணும். அவருக்கு நேரத்தை கொடுக்கணும். அல்லேலூயா. எல்லா காரியத்தையும் கரத்துல கொடுத்துடணும். அதான் சொல்றாரு, நீ உன் பாரத்தை என் மேல வச்சிரு, நீ ஒன்னும் கவலைப்படாத, கலங்காதன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். லூக்கா புஸ்தகம் 13வது அதிகாரம் 9வது வசனம். 11வது அதிகாரம் 9வது வசனம். 11:9. மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படியா? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அல்லேலூயா. எப்படி கேட்குறீங்க? அல்லேலூயா. கேட்கிறவங்களுக்கு தான். அல்லேலூயா. கேட்கிறவங்களுக்கு தான் ஆண்டவர் கொடுப்பார். அப்போ நீ கேட்க ஆரம்பிக்கணும். சொல்லணும், ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கிறீங்க, ஆண்டவரே என்னோடு இருக்கிறீங்க, ஆண்டவரே என்னை நடத்துறீங்க, ஆண்டவரே இதுவரை நடத்தினது நீங்க தான். அல்லேலூயா. இனிமேல என்ன நடத்துவீங்க. அல்லேலூயா. இதுவரை ஆண்டவர் நடத்தினார், இனிமேல என்ன பண்ணுவாரு? நடத்துவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களை திக்கற்றவர்களாய் விடேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 14:13. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 14. இல்லாவிட்டால் நீ ஆவியோடு ஸ்தோத்திரம் பண்ணும்போது
கல்லாதவன் உன் ஸ்தோத்திரத்திற்கு ஆமென் என்று எப்படி சொல்லுவான்? ஆமென். பேசுகிறது இன்னதென்று அவன் அறியானே. அப்ப என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். 18 வாசி முதல்ல. உங்கள் எல்லோரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன், இதற்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். ஆண்டவருடைய அந்த பரலோக பாஷையை பெற்றுக்கொள்ளணும். அதுதான் நான் முதல்ல சொன்னேன். அல்லேலூயா. பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, அல்லேலூயா, பரமபிதாவாகிய நான் என்னிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிற பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ என்ன பண்ணணும்? பாஷையை பேச ஆரம்பிக்கணும். அந்நிய பாஷையில பேசணும், ரகசியங்களை பேசணும். உன் குடும்ப காரியத்தை கூட நீ ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணும் போது நீ என்ன உன் இருதயத்துல நடக்கிறியோ அதை ஆண்டவரோடு பேசுவ. உனக்கு முதல்ல புரியாது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியில நிரம்பி என்ன சொல்றன்னு புரியாது. அல்லேலூயா. கொஞ்ச நாள் போனா வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்யக்கூடிய ஆண்டவர் உனக்குள்ளே இறங்கி உன் நாவை எடுத்து அவர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. முதல்ல நீ உன் பாரத்தை மட்டும்தான் சொல்லி ஜெபம் பண்ணுவ, உன் காரியத்தை மட்டும்தான் சொல்லி ஜெபம் பண்ணுவ. அல்லேலூயா. உனக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும்தான் சொல்லி ஜெபம் பண்ணுவ. ஆனா ஆவியானவர் உன்னை எடுத்து பயன்படுத்த 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 உன் நாவை எடுத்து அவரே என்ன பண்ணுவாரு? பேசுவார். அல்லேலூயா. அதுக்குதான் அந்த பாஷை. அல்லேலூயா. அதுக்குதான் அந்த பரலோக ரகசியத்தை பேசணும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியில நிரம்பணும். அல்லேலூயா. நீ நிரம்பி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பிரசங்கி 3:11. சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியா செய்வார். உனக்கு என்ன தேவைன்னு ஆண்டவருக்கு தெரியும். உனக்கு என்ன செய்யணும், இப்ப என்ன வேணும்ன்றது ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாங்க இந்த இடத்துல ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன சொன்னோம்? இந்த இடம் நிரம்பிட்டா அடுத்த இடத்தை எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருவார். அல்லேலூயா. இந்த இடத்துல ஆத்துமாக்கள் வந்து நிரம்பி உட்கார முடியலன்னு சொன்னா பக்கத்து இடம் ரெடி. பக்கத்து இடத்துல உட்கார்ந்து நிரம்பிட்டா அதுக்கு பக்கத்து இடமும் ரெடி. அல்லேலூயா. இந்த இடம் நிரம்பிடுச்சுன்னா அடுத்த இடம் ரெடி. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல. அல்லேலூயா. நீ நிரம்பிட்டியனா, அல்லேலூயா, நீ நிரம்பிட்டியனா அடுத்த காரியத்தை ஆண்டவர் செய்ய ஆரம்பித்துருவார். நீ அதன் காலத்துல ஆண்டவர் நேர்த்தியா செய்வார். உனக்கு என்ன தேவைன்னு ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உனக்கு என்ன இப்ப தரணும்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. இந்த பிள்ளை கிட்ட ஒரு 500 ரூபாய் கொடுத்தா அதுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. அதை இவகிட்ட கொடுத்தா என்னென்ன வாங்குறோம்னு பாப்பா, ஐஸ்கிரீம் அது இதுன்னு சொல்லி கணக்கு போடுவா. அது நம்ம கிட்ட கொடுத்தா இன்னைக்கு சாப்பாடு போடணும் ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு ஒரு 2 கிலோ கறி வாங்கிட்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். அல்லேலூயா. இது இந்த தேவைக்கு. அப்படி நீ அந்த பக்குவத்துக்கு வர வரைக்கும் உங்ககிட்ட என்ன பண்ண மாட்டாரு? ஆண்டவர் கொடுக்க மாட்டாரு. அல்லேலூயா. பொண்ணும் வெள்ளியும் யாருடையது? கர்த்தருடையது. அல்லேலூயா. அவர்தான் நிறைவு. அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர் அவர்தான். அவர் கையில எல்லாமே இருக்கு. நீ அதுக்கு பாத்திரவனா மாறிட்டேனா நீ அதற்கு அதிகாரியா இருப்ப. அல்லேலூயா. நீ அதற்கு பாத்திரவனாய் மாறணும். பிரசங்கி 8:6. எல்லா காரியத்திற்கும் காலமும் நியாயமும் உண்டு. ஆதலால் மனுஷனுக்கு நேரிடும் சஞ்சலம் மிகுதி. ஆமென். எல்லா காரியத்துக்கும் காரணம் உண்டு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரே ஒரு வசனம் மாத்திரம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். ஆண்டவர் உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 1 பேதுரு 5:6. ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி. ஆமென். அல்லேலூயா. அப்படியே எழும்பி நில்லுங்க. ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருங்க. அல்லேலூயா. நன்றி ஆவியா.